காலம் சூப்பே, காலம் சூப்பே அப்படிமே. நம்ம சொந்தக்காரங்க தான் காலம் சூப் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் படிக்க போகிறவன் சூப் விற்கிறான்னு வைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறேன். அதில் ஒருத்தர் வருவான், சூப் போடுங்க அப்படிமா. சூப் அதில் தம்பி ஒரு பீஸ் போடு அப்படிமா. சார் இது மட்டன் சூப்பெல்லாம் கிடையாது, காளான் சூப்பா வணக்கம் நம்பா, காளான் சூப்பா என்னப்பா அப்படின்ட்டு போயிடுவான். சாயந்தரம் வந்து வைக்காதா காலையில் அப்படி வருவேன். வந்தோடனே எங்கள் அம்மா சரி வித்த காசெல்லாம் நேராக போய் சாமி கிட்ட வச்சு எடுத்துக்கிடாங்க அப்படியே நிற்பேன். வித்தலடா சம்பாரிச்சல சாமி கிட்ட வச்சு எடுப்பேன், அப்படியே முழிப்பேன். எங்கள் அம்மா திறந்து பார்க்கும், சூப்பு அப்படியே இருக்கும். ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தன்னுடைய மூளை யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்கிறான், எப்படி ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறான், அதை எப்படி டேக் ஓவர் பண்ணுறான், அதை தான் ஒழிச்சு வச்ச ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்கணும், அதுக்காக அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இது. வந்து உங்களை சிரிக்க வச்சுட்டு இருக்குமே தவிர உங்களை முகம் சுளிக்க வைக்காது. நான் இவர்கிட்ட கேட்குறேன் உனக்கு என்ன ஆசைன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, மைசூரில் ஒரு பங்களா கட்டணும் அப்படிங்கிறாரு. அவர் கேட்குறேன் உனக்கு என்ன ஆசைன்னு, மெட்ராஸில் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறோம். சரி அப்படின்னானே, சரி முதல் ரூமை வெக்கேட் பண்ணுவோம், ஏர்போர்ட்டுக்கு போகணும், சாயந்தரம் போகணும், ஊரை வெக்கேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வெக்கேட் பண்ணோன்னே நான் போய் ஒரு கட்டை எடுத்துகிட்டு கடன்னு இறங்கி வந்தேன். வந்துட்டு வெக்கேட் பண்ண கையெழுத்தேன், இந்தாங்க அப்படின்னு வந்தேன். அவர் இதே மாதிரி இன்னும் ஒரு 10 கொண்டு வா அப்படின்னா. அது மொத்தமே 5000 ரூபா தான் வேல்யூ. மொத்தமே நான் எங்ககிட்ட இருந்தது மொத்தமே 2.5 லட்ச ரூபா தான் இருந்தது. அதுல நாங்கள் அவர் மைசூர்ல பங்களா, நம்ம ஒரு படம் பேன் இண்டியா பிலிம், அங்கிருந்து இங்க வந்து ஏர்போர்ட்ல இவங்கிட்ட இந்த பணம் சேஞ்ச் பண்ண இல்லை வைகிட்ட கொடுத்தோம். அவன் மொத்தம் பண்ணி 6500 ரூபா கையில கொடுத்து அவனுக்கு ஒரு 8500 ரூபா கையில போடாரு. சிங்கம்புலி சார்னாலும் நாட்டி சார்னாலும் ஒரு ஃபேமிலியா போயிட்டு இவங்க படத்தை பார்க்கலாம். நான் ஏமாந்ததை சொல்லிடுறேன். நான் ஏமாந்ததெல்லாம் சொல்லி சொல்லுங்க சார் தாராளமா. சின்ன வயசுல 10th 11th படிக்கையில எல்லாம் நம்ம தொழிலதிபர் ஆகணும், தொழிலதிபராகி நம்மளே படம் எடுக்கணும்னு ஆசை. அப்ப வந்து அப்ப எல்லாம் இந்த மஷ்ரூம் பத்தி எல்லாம் பெரிய விழிப்புணர்வு எல்லாம் கிடையாது. மஷ்ரூம்னா காட்டுல இருந்தா எடுத்து வரணும், ஆர்டிபிஷியல் மஷ்ரூம் எல்லாம் தெரியும். அப்போ ஒருத்தர் ஆர்டிபிஷியல் மஷ்ரூம் வச்சிருந்தாரு. நம்ம என்ன செய்வோம், காளான் சூப்பு போடுவோம், சூப் போட்டு விற்போம் அப்படின்னு சொல்லி காளான் சூப் எல்லாம் போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் எங்க அம்மாட்ட சொல்லி நல்லா சூப்பு போட்டு கொடுப்பான்னு ஒரு அண்டா நிறைய போட்டு கொடுத்துருச்சு. போட்டு சைக்கிள் வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு அப்படி விற்க போறேன். நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச குடும்பம், அதனால காளான் சூப்பே, காலம் சூப்பே அப்படிமே. நம்ம சொந்தக்காரங்க தான் காளான் சூப் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் படிக்க போகிறவன் சூப் விற்கிறான்னு வைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறேன். அதில் ஒருத்தர் வருவான், சூப் போடுங்க அப்படிமா. சூப் அதில் தம்பி ஒரு பீஸ் போடு அப்படிமா. சார் இது மட்டன் சூப்பெல்லாம் கிடையாது, காளான் சூப்பா வணக்கம் நம்பா, காளான் சூப்பா என்னப்பா அப்படின்ட்டு போயிடுவான். சாயந்தரம் வந்து வைக்காதா காலையில் அப்படி வருவேன். வந்தோடனே எங்கள் அம்மா சரி வித்த காசெல்லாம் நேராக போய் சாமி கிட்ட வச்சு எடுத்துக்கிடாங்க அப்படியே நிற்பேன். வித்தலடா சம்பாரிச்சல சாமி கிட்ட வச்சு எடுப்பேன், அப்படியே முழிப்பேன். எங்க அம்மா திறந்து பார்க்கும், சூப்பு அப்படியே இருக்கும். எங்க அம்மா 2 டம்ளர் எடுத்து வச்சு கீழே ஊற்றிட்டு நாளைக்கு சூப்பு போடுன்னு சொன்னா தொழிலதிபராக போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு தடவை ஒரு பலாச்சோலை ஜாக்ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்றேன். 2 சொலை வந்து 1 ரூபா சொல்றாங்க. அப்படி இல்லை நான் வாங்கி சாப்பிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு கொடைக்கானல் போகிறேன். மொத்தம் மலையாக பலாச்சொல்லது ஜாக்ஃப்ரூட் வச்சுருக்காங்க, பலாப்பழம் வச்சுருக்காங்க. நான் கேட்டேன்னே சார் 10 ரூபாய்க்கு பலாச்சொல்ல விடுங்க அப்படின்னா அவன் ஒரு பழத்தை எடுத்து கை கொடுத்தான். என்னடா 10 ரூபாய்க்கு பலாப்பழம் கொடுக்குறான். தொழிலதிபர் வெளியே வர்றான். வெளியே வந்து இங்கே வந்து மீன்பாடி வண்டியை பிடிச்சி ஒரு 2000 ரூபாய்க்கு முகத்தை அடவு, என் ஃப்ரெண்டோட முகத்தை அடவிச்சு ஒரு 500 பெலாக்கா தூக்கி வச்சு கட்டி தேனிக்கு வர்றான். விற்க போகிறோம், தொழிலதிபர் ஸ்டார்ட்டு அப்படிங்கிறான். நேராக கோயிலில் வந்து சூடமெல்லாம் பொருத்தி வச்சுட்டு போய் இறக்கி விடுறான். ஆளெல்லாம் இறக்காம நாங்களே வேலை பார்க்குறோம். எதுக்கு அவனுக்கு காசு கொடுப்பானே. அப்படி இறக்கணுன்னே வண்டியெல்லாம் கட் பண்ணிட்டேன்னா வண்டியை ஓரமாக நிப்பாட்டி கட் பண்ணோம். தம்பி சாயந்தரம் விற்று வந்து வாங்கிக்கங்கண்ணா. சரி அப்படின்னாச்சு. சரின்னாச்சு. அவனே நேராக போகிறோம், போய் பார்த்துட்டு வாங்க, படம் பார்த்துட்டு வாங்க சாமின்னா நாங்கள் போய் புரோட்டெல்லாம் சாப்பிட்டு அந்த படம் பொன்னி நதி உலகத்திலேயே இப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னதே இல்ல. மண்ணில இருந்த காதலையும் சொல்லலாம், நடுவு சரணத்துல தான் பொன்னி நதி கேளுங்க. அடுத்து மண்ணில் இந்த காதல் என்னடா மூச்சு விடாம போறான், என்னடா வெளியே வந்து திருப்பி புரோட்டா சாப்பிட்டு நேரா போறான். தம்பி இன்னும் பலாப்பழம் வைக்கல, கமிஷன் கடை இத்தனை வாங்கிக்கங்க போங்கண்டாரு. திருப்பி நாங்க போய் புரோட்டா உங்களுக்கு பாட்டே மனப்பாடம் ஆயிருக்குமே. அப்படி வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தோடனே வாங்க தம்பி அப்படின்ட்டு
அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 230 ரூபா கொடுத்தாப்புல. ஐயோ, என்ன சார் நான் சார் ஒரு பலாக்கா என்ன சார் இப்படி கொடுக்குறேன் தம்பி, அது மலைப்பலா, அதை ஒன்றை உரிச்சோம்னா 2 சொலை தான் இருக்கும், அதை வெட்டி ஆடு மாடுக்கு தான் போடுவாங்க, போயிட்டு வாங்க நாங்கள் அதுலேருந்து நாங்கள் பொண்ணி நேதி பொண்ணி அழுதுகிட்டே வந்துட்டோம். இதை தாண்டி இன்னொரு விஷயம், இந்தோனேஷியா போயிருக்கோம். இந்தோனேஷியா கண்ட்ரிக்கு போயிருக்கோம். அங்கே போனோடனே உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ என் கூட வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் எல்லாம் இருக்காரு. அவருக்கு மெட்ராஸில் உடனே வேலை. அதனால எனக்கு என் ஃப்ரெண்டுகிட்டையும் அந்த கட்டு அந்த இதெல்லாம் பெட்டியில் இருக்க பணமெல்லாம் எடுத்துக்கினாரு. அந்த பெட்டியிலேருந்து பணத்தை எடுத்து வச்சு திறந்து பார்த்தா பெட்டி நிறையா பணம், பெட்டி நிறையா பணம். அதை அப்படி கொடுத்துட்டு ஓகே செட்டில் பண்ணிட்டு வச்சுருங்க, மற்ற பார்த்துங்க, நான் இந்தியாவுக்கு வந்தோடனே கூப்பிடுங்கன்ட்டு அவர் போயிட்டார். நாங்கள் 2 பேரும் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். நான் இவர்கிட்ட கேட்குறேன் உனக்கு என்ன ஆசைன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, மைசூரில் ஒரு பங்களா கட்டணும் அப்படிங்கிறாரு. அவர் கேட்குறேன் உனக்கு என்ன ஆசைன்னு, மெட்ராஸில் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற. சரி அப்படின்னானே, சரி முதல் ரூமை வெக்கேட் பண்ணுவோம், ஏர்போர்ட்டுக்கு போகணும், சாயந்தரம் போகணும், பூரா வெக்கேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வெக்கேட் பண்ணோன்னே நான் போய் ஒரு கட்டை எடுத்துகிட்டு கடன்னு இறங்கி வந்தேன். வந்துட்டு வெக்கேட் பண்ண கையெழுத்தேன், இந்தாங்க அப்படின்னு வந்தேன். அவர் ஓ இதே மாதிரி இன்னும் ஒரு 10 கொண்டு வா அப்படின்னா. அது மொத்தமே 5000 ரூபா தான் வேல்யூ. மேலே போய் ஒரு 10 கட்டு இட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் எல்லாத்தையும் வாங்கி போட்டு அப்படின்ட்டான். அடடா பார்த்தா பெட்டி ஒரு பெட்டியில் பாதி போயிடுச்சு. அப்புறமேல வந்து ஆட்டோவில் ஏறி போகிறோம். இடையில ஒரு காஃபி ஹவுஸில் போய் சாப்பிட்டு காஃபி குடித்தோம். அதே மாதிரி ஒரு கட்டு எடுத்து கொடுத்தோம். 4 கட்டு கொடுத்தான், 4 கட்டு கொடுத்தேன். அப்புறம் உள்ளே போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் அங்கே சாப்பிட்டலான்னு சாப்பிட்டோம். அப்போ சாப்பிட்டோம்னா அதில் அது ஒரு பெட்டி போயிடுச்சு. பண மதிப்பு அவ்வளவுதான் போல. பண மதிப்பு அவ்வளவுதான். மொத்தமே நான் எங்ககிட்ட இருந்தது மொத்தமே 2.5 லட்ச ரூபா தான் இருந்தது. அதுல நாங்க அவர் மைசூர்ல பங்களா, நம்ம ஒரு படம் பேன் இண்டியா பிலிம், அங்க இருந்து இங்க வந்து ஏர்போர்ட்ல இவங்கிட்ட இந்த பணம் சேஞ்ச் பண்ண இல்லை வேண்ட கொடுத்தோம். அவன் மொத்தம் எண்ணி 6500 ரூபா கையில கொடுத்து அவனுக்கு ஒரு 8500 ரூபா கையில போடாருனாங்க. பொண்ணிலே பப்படம் கூட பொறிக்க முடியாதாச்சு. என்னோட கொஸ்டின் என்ன நான் கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்போ சிங்கம் புலி சார்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா செம்ம படம் இருக்கும், நான் வந்து குடும்பத்தோட போய் ஜாலியா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு படம் இருக்கும். அண்ட் நாட்டி சார்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷன் இருக்கும், நீங்க இருந்தா காமெடியா ஒன்று இருக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லாமே நல்லா தெரியும். பட் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய கேர்ள்ஸா இருந்தாங்க, ஒரு சாமியார் கெட்டப்ல சார் இருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மேபி ஏதாவது வேற அடல்ட் கண்டென்ட்டா லைட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி என்ன எப்படி இருக்க போது அந்த மாதிரி எந்த கண்டென்ட் நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஜென்ரலா ஒருத்தன் தன்னுடைய மூளை யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்கிறான், எப்படி ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்றான், அதை எப்படி டேக் ஓவர் பண்றான், அதை தான் ஒழிச்சு வச்ச ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்கணும், அதுக்காக அவன் என்னென்ன பண்றான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட. இது வந்து உங்களை சிரிக்க வச்சுட்டு இருக்குமே தவிர உங்களை முகம் சுளிக்க வைக்காது. டயலாக்லயும் அப்படி இருக்காது. சுருணிக்கு ஒன்று புரியல. இன்னும் சுருணி வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் இன்டர்வியூ பண்ற மாதிரி நீங்க நிறைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வாங்க, ஆசிரமத்துக்கு போயிட்டு வாங்க. அங்க ஆசிரமத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. சரி, இதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம்ல கேள்விப்பட்டதால இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்க ஒரு சாமியாரை பாக்குறீங்க, அந்த சாமியார் பேர் சொல்ல, அவர் இந்தியாவில் இல்லை வேற எங்கேயோ போயிருக்காருங்கிறாங்க, ஐலண்டை விலைக்கு வாங்கியிருக்காங்க. அவர் சோலோ போட்டா என்னைக்கா பார்த்துருக்கீங்களா, அவர் க்ரௌடு போட்டா பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? நீங்க வேற ஆசிரமம்லாம் பார்த்ததில்ல, ரஜினி சாஸ்திரமா போட்டோஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? இல்ல கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கு, கேர்ள்ஸ் இல்லைன்னா ஆசிரமமே கிடையாது, கேர்ள்ஸ் இல்லாம உலகமே கிடையாது. இப்ப சுரினி இல்லாம இந்த இன்டர்வியூல கிடையாது. 3 கேமராமேன் இருக்காங்க, அவங்கள பத்தி ஏதாவது பேசணுமா? சுரினி தானே பேசிட்டு, சுரினி தானே பேசிட்டு, அதுதான் கான்செப்ட். அது எப்படி நீங்க இல்லாம பண்ண முடியும்? அதை எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது. இயற்கை கொடுத்தது என்ன? அவங்க எல்லாம் இந்த வைரமுத்து சார் சொன்ன மாதிரி பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை அப்படின்னு கேட்பாரு. பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை, கொடியே பூ பூக்காதரா. இனி என்னடா பூ கேட்க மாட்டேங்கிற. இன்னொன்னு அடுத்த வாரம் எழுத போறாரு, பெண் இல்லாத ஊர்ல செடியை முளைக்காதரா. அப்படியே செடியா முளைச்சா நாங்க விட மாட்டோம்டா. அதனால பெண்கள் இல்லாத உலகம் இல்ல சார் சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கு. அது முக்கியமா ஆசிரமத்துல இருக்காது. ஓகே சார். நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய சோசியல் மீடியால இந்த மாதிரி விஷயங்கள்ல பாக்குறதுனால கேள்விப்படுறதுனாலதான் இப்படி ஒரு கொஸ்டின் நான் வச்சேன். கண்டி டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி, அப்படிலாம் எதுவும் எடுத்துக்காது. இல்ல நீங்க கேட்டது நியாயம். ஏன்னா சப்போஸ் உங்களை மாதிரி 2-3 பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல. இது ஜனரஞ்சமா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஜாலியான ஒரு படம் அப்படிங்கறத நாங்க இது மூலியமா தெரிவிச்சுக்கிறோம்.
அண்ட் யா 17th அக்டோபர் 17th வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. திவாலிக்கு முன்னாடி ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க. செம்ம பவர் பேக்ட் என்டர்டெய்னிங் படமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்க 3 பேருக்கும். இவ்வளவு பெரிய படமா வந்து மக்களுக்காக எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்காக உங்க 3 பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாம் அதே நம்பிக்கையோட நீங்க ஒரு 10 டிக்கெட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் நீங்க கேமரா. 3 பேரும் முத்தாக நடித்த முதல் படம். அதை நீங்களும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். தீபாவளிக்கு ஒரு நல்ல சரவடியாக இந்த படம் வரப்போகுது. நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் தேட்டரில் பாருங்கள். வாழ்க. வணக்கம், நான் நட்டி நடராஜ் பேசுகிறேன். என்னுடைய படம் அக்டோபர் 17 வந்து கம்பி கட்டின கதை ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து படம் பாருங்க. வசந்த் டிவிக்கும் நேயர்களுக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் முருகானந்தம். வசந்த டிவிக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம கம்பி கட்டுற கதை ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் வந்து பாருங்க. நன்றி.